गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरण राम राम வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்றைக்கி நம்ம போஜனாலயாவில் பார்க்க போகிற ரெசிபி பேல்பூரி. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இது சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த பேல்பூரிக்கு 2 வகையான சட்னி பண்ணிக்க போகிறோம். ஒன்று வந்து ஸ்வீட் சட்னி, இன்னொன்று இந்த மின்ட் சட்னி. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் சட்னிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஜாரில் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் புளிப்புக்காக. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் விதையெல்லாம் வந்து எடுத்துட்டு ஒரு 4 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். இது கூட வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஸ்வீட்டுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். எனக்கு ஸ்வீட் வேண்டாம் அப்படிங்கிறதுனால, எனக்கு இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிற ஸ்வீட்டே போருங்கிறதுனால நான் வந்து வெறும்ன வெல்லமும் பேரிச்சம்பழமும் புளியும் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இது மின்ட் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 2-3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இது கூட ஒரு 1/2 மூடி லெமன் பிழிஞ்சுக்க போகிறேன். ஸோ இதையும் நம்ம நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்வீட் சட்னியும் இந்த மின்ட் சட்னியும் நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் சட்னி அதுக்கப்புறம் இந்த மின்ட் சட்னி ரெண்டுமே ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம பேல்பூரி மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த பேல்பூரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ நான் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, நல்லா ஒரு 2 வெள்ளரிக்காய், மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி, ஒரு 3 தக்காளி, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அப்புறம் பொடி பொடியாக புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கையால் மசிச்சு, அதாவது உதுத்து விட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இது போட்டோம்னாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்சு தான் நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காயை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் இதில் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இல்லை பெருசாக இருந்தால் பரவாயில்லைன்னா பெருசாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதில் காரத்துக்கு கொஞ்சமாக காரப்பொடி. நம்ம ஆல்ரெடி அந்த சட்னியில் வந்து பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். இருந்தாலும் காரத்துக்காகவும் கலருக்காகவும் காரப்பொடி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெறும் வாணலியில் வறுத்து பொடி பண்ணின ஜீரகம், வெறும் ஜீரகப்பொடி அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த ஜீரகப்பொடி தான் வந்து இந்த பேல்பூரிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வறுத்த வேர்க்கடலை, நார்மல் பச்சை வேர்க்கடலை நான் வந்து வெறும் இழுப்பச்சட்டியில் வறுத்து வச்சுருக்கேன். லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உப்பு போட்டுக்குமோ, இல்லைன்னா நம்ம இதில் போடுற உப்பே போடுறோம்னா வெறும்னா வறுத்துக்கலாம். இல்லை வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா கூட நீங்கள் அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு மசாலான்னு பார்த்தோம்னா வெறும் உப்பு, காரப்பொடி, ஜீரகப்பொடி, அதுக்கப்புறம் சாட் மசாலான்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அந்த சாட் மசாலா அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கணும். ஸோ அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மசாலா எல்லாமே இதில் போய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்வீட் சட்னி, அது உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு ஸ்வீட் பிடிக்காது, நான் அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன்.
நிறைய உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மின்ட் சட்னி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மின்ட் சட்னி தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ 2-3 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. போட்டு இதையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து மசாலா பொரி, நார்மல் பொரி நான் கடையில் வாங்கினது தான், உப்பு காரம் அதுலேயே போட்டிருக்கோம், அதை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். இது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணின உடனே சாப்பிட்றணும். கொஞ்சம் லேட் பண்ணினோம் அப்படின்னா இதோட அந்த மொறுமொறுப்பு போயிடும், நமுத்து போன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அப்போ பண்ணிண்டேல் அப்படின்னா உடனே கையோடு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஓமப்பொடி அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது நம்ம நோ ஆனியன் நோ கார்லிக் பேல்பூரி. நம்மளோட சேனலில் போடுற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக். ஸோ வந்து ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியாக, அதாவது ரொம்ப ஹெல்த்தியாக இல்லாட்டியும் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம எதையோ வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்மளே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பேல்பூரி ரெடி ஆகிடுது. மேலாப்பில் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். சூப்பரான ஹோம்மேட் நோ ஆனியன் நோ கார்லிக் பேல்பூரி ரெடி ஆகிடுது. இதில் நான் மேலாப்பில் கொஞ்சம் ஓமப்பொடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக, சர்வ் பண்ணுறதுக்காக இதில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்வீட் சட்னி அண்ட் மின்ட் சட்னி நீங்கள் பண்ணி வச்சுட்டேல் அப்படின்னா எப்பயாவது உங்களுக்கு பேல்பூரி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் டக்குன்னு பண்ணிடலாம். நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு. ஸோ சூப்பரான இந்த நோ ஆனியன் நோ கார்லிக் பேல்பூரி ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.